காமதேனு நேயர்களுக்கு வணக்கம். சினிமா ஸ்டார்ஸ் வேற, சீரியல் ஸ்டார்ஸ் வேற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் மத்தியில எந்த ஒரு டிஃபரன்சியேஷனுமே கிடையாது. சொல்ல போனா சினிமா ஸ்டார்ஸ்க்கு ஈக்குவலா சீரியல் ஸ்டார்ஸுமே வந்து ரொம்பவே பாப்புலரா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எஸ், இந்த இயர் ரீவைண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடியன்ஸ் மத்தியில பாப்புலரா இருந்த சீரியல் ஆக்ட்ரஸ் யார் யாரு அப்படிங்கறத பத்தி தான். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கயல் சைத்ரா. யாரடி நீ மோகினி சீரியல்ல நம்ம எல்லாத்தையுமே வந்து வில்லியா சூப்பரா மிரட்டினாங்க சைத்ரா. ஆனா அந்த ரோலுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கயல் சீரியல்ல ரொம்பவே மெச்சூர்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை வந்து ரொம்பவே அழகாக கேரி பண்ணியிருந்தாங்க. இந்த சீரியல்ல அவங்களுடைய நடிப்பு, காஸ்டியூம், அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆடியன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த வருஷத்துல ஆடியன்ஸுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் லிஸ்ட்ல சைத்ரா கண்டிப்பா இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ் தனம், அதாவது நம்ம சுஜிதா. சுஜிதாவுக்கு வந்து ஒரு தனியாக இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. ஏன்னா வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டு அவங்க நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சினிமாலையும் சில ரோல்ஸ் பண்ணாங்க. ஆனால் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வந்து அவங்களுக்கு ஒரு வைடர் ஆடியன்ஸை வந்து கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கும் மேலாக பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் தனமாக அந்த வீட்டில் மட்டும் இல்லை, பார்க்குற ஆடியன்ஸ் வீட்லேயும் வந்து தனம் அண்ணியாக வந்து ஒரு சூப்பரான கேரக்டர் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ ரீசெண்டாக வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வந்து முடிஞ்சிச்சு. அதனுடைய செகண்ட் பார்ட் இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுந்தரி கேப்ரியலா. ஸோ டிக்டாக் மூலமாக வந்து ரொம்ப பாப்புலரானவங்க கேப்ரியலா. அதுக்கப்புறம் அவங்க சின்னத்திரைக்குள்ளே அடியெடுத்து வச்சது சுந்தரி சீரியல் மூலமாக தான். ஸோ இந்த சீரியலில் ரொம்பவே மெச்சூர்டான ஒரு ஆக்டிங்கு கொடுத்துருந்தாங்க கேப்ரியலா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஹிட் ஆனதுக்கப்புறமா இப்போது செகண்ட் பார்ட் வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சோ அதே ரெஸ்பான்ஸ் இப்போது செகண்ட் பார்ட்டுக்கும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாக்யலட்சுமி சுசித்ரா. ஸோ பாக்யலட்சுமி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஒரு அப்பாவியான குடும்ப தலைவியாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் எப்படி தனக்கு வர தடைகளை எல்லாம் மீறி ஜெயிக்கிறாங்க பாக்யலட்சுமி அப்படிங்கிறது தான் இந்த சீரியலோட ஒன்லைன். ஸோ இந்த சீரியலில் கோபி வந்து ஒரு பக்கம் வில்லத்தனமாக நம்மளை மிரட்ட, அதுக்கு ஈக்குவலாக வந்து பாக்யலட்சுமி சுசித்ரா ஒரு அழகான நடிப்பை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சீரியலுமே வந்து ஒரு 3 இயர்ஸுக்கு மேலே வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. 1000 எபிசோட்ஸ் வந்து ரீசெண்டாக வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இந்த சீரியல் மூலமாக பாக்யலட்சுமி சுசித்ராவும் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோயினாக இருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இனியா ஆலியா. ஸோ இனியா சீரியலில் ஆலியா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ராஜா ராணி சீரியல் கொடுத்த ஃபேம் மூலமாக வந்து அடுத்து ராஜா ராணி 2 சீரியல்லையும் நடித்தாங்க. அந்த சமயத்தில் ப்ரெக்னென்சி கேப் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் திருப்ப இனியா சீரியல் மூலமாக கம்பேக் கொடுத்தாங்க. ஸோ ராஜா ராணி சீரியலில் எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து லவ் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு அஃபெக்ஷன் அண்ட் லவ் இந்த சீரியலில் ஆலியாவுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆலியா இந்த வருஷத்துலையும் வந்து ஆடியன்ஸுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இவங்களை தவிர உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் யார் அப்படிங்கிறத எங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.